இருந்து வெளிப்பட்டது. வானரர்களே, என்னை சற்றே கீழே இறக்கி விடுங்கள் என்று அந்த கழுகு வேண்டியது. இறக்கைகளை இழந்து சிரமப்பட்டுக் கொண்டிருந்த அந்த கழுகு வானர வீரர்கள் கீழே இறக்கிவிட்டனர். அருணபுத்திரரின் சோகக்கதை. சம்பாதி என்ற அந்த கழுகு ஜடாயுவின் அண்ணன் ஆவார். ஒருமுறை ஜடாயுவும் சம்பாதியும் சூரிய மண்டலத்தை நோக்கி சென்றனர். குறிப்பிட்ட உயரத்தை எட்டியவுடன் சூரியனின் வெப்பம் ஜடாயுவை தாக்கியது. தம்பி, ஜடாயுவை காப்பாற்ற எண்ணிய சம்பாதி அவரை தமது இறக்கைகளால் மூடிக்கொண்டு காத்தார். ஜடாயு சூரியனிடமிருந்து தப்பினார். ஆனால் சம்பாதி தன்னுடைய இறக்கைகளை இழந்தார். அன்று முதல் மகேந்திரமலை குகையில்தான் வாழ்ந்து வந்தார். அண்ணன் தம்பிக்கிடையே எந்தவித தொடர்பும் இல்லாமல் போயிற்று. அண்ணன் தம்பியை காப்பாற்ற தன் இறக்கைகளை இழந்தார். தம்பி பிராட்டியை காப்பாற்றும் முயற்சியில் தம் உயிரையே தியாகம் செய்தார். கழுகு பார்வை. சம்பாதி ராவணனை எதிர்த்து உயிர் நீத்த தன் தம்பி ஜடாயுவுக்கு உரிய இறுதிக் கடன்களை ஏற்ற விரும்பினார். தன்னை கடற்கரைக்கு தூக்கிச் செல்ல வேண்டினார். வானர வீரர்கள் சம்பாதியை கடலுக்கு தூக்கிச் சென்றனர். சம்பாதி கடலில் நீராடினார். பிறகு தம்பிக்கு உரிய இறுதிக் கடன்களை செய்தார். இறக்கையை இழந்த சம்பாதி நிசாகரர் என்ற மகரிஷியை சந்தித்தார். முக்காலங்களையும் உணர்ந்த அந்த முனிவர் வானரசேனை சீதையை தேடி வரும் நேரத்தில் சம்பாதியின் இறக்கைகள் மீண்டும் முளைத்துவிடும் என்று கூறியிருந்தார். அத்துடன் சீதை இருக்கும் இடத்தை தன்னால் அறிந்து கூற இயலும் என்றும் சம்பாதி கூறினார். மேற்கண்ட செய்திகளை கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே மீண்டும் அவருடைய இறக்கைகள் முளைத்துவிட்டன. புத்துணர்ச்சி பெற்ற சம்பாதி மகேந்திரமலையின் உச்சிக்கு பறந்து சென்றார். அங்கிருந்து தெற்கு திசையை நோக்கினார். சம்பாதி குகையில் முடங்கி கிடந்த காலத்தில் அவருடைய மகன் சுபாரிசுவன் அவருக்கு வேண்டிய உணவுகளை கொண்டு கொடுத்து வந்தான். அத்துடன் சுபாரிசுவன் வெளியுலக செய்திகளையும் சம்பாதியிடம் கூறினார். ராவணன் சீதையை கடத்தி சென்றதையும் சுபாரிசுவன் நேரில் கண்டான். ராவணன் எனக்கு சற்றே வழிவிடு என்று சுபாரிசுவனிடம் கேட்டான். வழி கேட்டவருக்கு வழி கொடுக்க வேண்டியது அக்காலத்து போக்குவரத்து தர்மமாகும். அதன்படி சுபாரிசுவனும் ராவணனுக்கு வழிவிட்டான். மற்றும் சுபாரிசுவன் ராவணனின் கெட்ட எண்ணத்தை அறிந்திருக்கவில்லை. அதனால் அவன் வலிமை மிக்க சுபாரிசுவனிடமிருந்து தப்பி பிழைத்தான். அச்செய்தியையும் சுபாரிசுவன் தந்தை சம்பாதியிடம் கூறினான். மகேந்திரமலையின் உச்சியிலிருந்து சம்பாதிக்கு தெற்கு கடல் முழுவதும் தெரிந்தது. குருவி, புறா போன்ற பறவைகளுக்கு கூட தொலைவில் இருக்கும் உணவுப் பொருட்களை நன்றாக தெரியும். கனிகளை தின்னும் கிளி போன்ற பறவைகளுக்கு அதைவிட 2 மடங்கு பார்வை திறன் அதிகம். கிரௌஞ்சம், அன்றில், நீர்க்காக்கை போன்ற பறவைகளுக்கு அதனை விட 3 பங்கு பார்வை திறன் அதிகம். பருந்துக்கு 4 மடங்கு, கழுகுக்கு 5 மடங்கு,